ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட தீபாவளி சாரீ கலெக்ஷன் தாங்க பார்க்க போறீங்க. சாரீஸ் அண்ட் குர்த்தியும் இருக்க போது நான் குர்த்தி வந்து ஒரே ஒரு செட் தாங்க வாங்கினேன். ஒரே ஒரு செட் தான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஓகே, நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு செட் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செட் மட்டும் வாங்கியிருந்தேன். சாரீஸ் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருச்செங்கோடு, கொஞ்சம் நாமக்கல், அப்புறம் சேலம், இந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் நம்மளோட சாரீ அண்ட் குர்த்திஸ்லாம் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து நதன் சித்துக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய சாரீ வந்து நான் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து போத்தீஸில் வாங்கின சாரீங்க. இது வந்து பிளாக் வித் பிங்க் சரி உள்ள ஒரு சாரீ. சரி வாங்க, இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் என்னோட சாரீஸ் பார்க்கலாம். என்னோட சாரீஸ் வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்காதுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டைம் வாங்கினதுலேயே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சாரீ தான் நான் காட்ட போகிறேன். இது வந்து சிந்தட்டிக்கும் கிடையாதுங்க, காட்டனும் கிடையாது, மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு கலருங்க. இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஒரு சாரீஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் வந்து பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிளாக் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஜுவல்ஸ்லாம் வந்து பேர் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் பிளாக்ல வந்து த்ரெட் ஜுவல்லரி நீங்கள் பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பாருங்க, பார்டர் வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பார்டர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் ஜஸ்ட் மேலே அப்படி வச்சு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதுலேயே கொஞ்சம் கிரே ஷேட் இருக்க மாதிரி இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ருபீஸுங்க. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் நார்மலாக தான் ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு யூ கட்டில் எந்த ஒரு பைப்பிங், எந்த ஒரு பேட்டர்ன் அது மாதிரிலாம் எதுவுமே போடல. ரொம்ப சிம்பிளாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் மட்டும் வந்து குட்டியாக வந்து வச்சுருக்கேன். நான் வந்து எப்பவுமே வந்து பிரின்சஸ் கட் தாங்க நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் பிரின்சஸ் கட் தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் அடுத்ததான் காட்டக்கூடிய இந்த சாரீ வந்து அம்மாக்காக வாங்கின சாரீங்க. அம்மாக்காக வந்து இது வந்து சில்க் காட்டன் மாதிரி, ஆனால் சில்க் காட்டன் கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆக்சுவலாக நான் ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், அதனால் வந்து ப்ரைஸ் தெரில. நியர்லி வந்து 850 வந்ததுங்க. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கு, ப்ளவுஸுமே வந்து பிளெயின் பிளாக்ல தான் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ்ங்க. ஜஸ்ட் நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் இது. இந்த சாரீ ஆக்சுவலாக வாங்கினது வந்து எனக்காக தான் வாங்கினேன். என் சிஸ்டரில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எங்கள் அம்மா இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து யார் போட்டிங்க அப்படின்னே நல்லா பளிச்சுன்னு காட்டுமே. இப்போ வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப பளிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றா வந்து ரொம்ப பளிச்சுன்னு போடுறாங்க, அப்படின்னா ரொம்ப சட்டிலாக போடுறாங்க. வந்து நடுவாண்ட இருக்கிறது கொஞ்சம் வந்து இப்போ ரேரான மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க, அடுத்த சாரீஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் காட்டக்கூடிய இந்த சாரீ வந்து எனக்காக நான் ஸ்டிச் பண்ண சாரீங்க. இது வந்து பியோர் காட்டன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து இந்த யானை டிசைன் இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுதான் வந்து பார்டர். இதுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. நான் ஜஸ்ட் வந்து அப்படியே சாரியில் அட்டாச்சில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்படியே பிளைனுங்க. அந்த கையில் மட்டும் இது மாதிரி பிரிண்ட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து எல்போ லென்த்தில் வந்து ஹேண்ட் வைக்கல, ஆனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு வருங்க அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா காட்டன் சாரிக்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ சாரீ வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து வச்சு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்ங்க. நான் காட்டன் அப்படின்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடுத்துறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர் கலர், அந்த மாதிரி ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரீனும் கிடையாது, ப்ளூவும் கிடையாது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலர். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தூரமாக இருந்து காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இதோட முந்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை டிசைனே வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரிங்க. இதுவும் வந்து நான் ஜஸ்ட் கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போகிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறப்போ கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக தான் வியர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. சரி, அடுத்து காட்டக்கூடிய இந்த சாரீ வந்து அம்மாக்காக வாங்கின சாரீங்க. இது வந்து ஒரு காட்டன் கிடையாது, பியூர் காட்டன் கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் கிட்ட வந்துச்சுங்க. 7 to 750 அந்த மாதிரியான ப்ரைஸில் தான் இருந்தது. நான் உங்களுக்கு சாரீ வந்து மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சட்டிலான கலர். நான் ஃபஸ்ட்டு என்னோட சாரீ ஒன்று காட்டணும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு இது தான். ஆனால் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத்ங்க. 750 ருபீஸ் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப குவாலிட்டி அப்படின்னே சொன்னாங்க.
இந்த பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல. இதோட முந்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளவுஸ். ஆக்சுவலா இது வந்து பிளவுஸ், இது வந்து முந்திங்க. நான் அடுத்து காட்டக்கூடிய இந்த saree வந்து அம்மாக்காக வாங்கின saree தாங்க. இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்துச்சு. இந்த சாரியில எந்த ஒரு டிசைனும் இருக்காதுங்க. ஜஸ்ட் வந்து பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பார்டர் கொடுத்துருந்தாங்க. பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த ஷேட், இந்த லைட் ஷேட்லேயே வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்க மாதிரியான ஒரு பிளவுஸுங்க. ரொம்ப பியோர் ரெட் கிடையாது, அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ரெட்ங்க. இந்த saree ஆக்சுவலாங்க அம்மாங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிளவுஸ் வந்து பிளைன்ல கொடுத்துருக்காங்களே, இது வந்து நல்ல உங்களுக்கு எல்போ லென்த் வரைக்கும் நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். 1000 rupeesக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு குவாலிட்டிலே இருக்குங்க. இது எல்லாமே வந்து நியர்லி வந்து காட்டன் மாதிரி, ஆனால் பியோர் காட்டன் கிடையாதுங்க. இந்த குட்டி saree இருந்ததுன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். இது நல்லா இருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் அந்த ரெட் லைன்ஸ் மட்டும் போயிருக்கு பாருங்களேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய saree வந்து எனக்கான saree தான். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒயிட் கலருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் saree இருக்கு. முந்தி இது வந்து ஆக்சுவலாக முந்திங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளைன் ஒயிட்டு, அங்கங்கே வந்து நமக்கு இந்த கோல்டன் saree வர மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலருங்க. நல்ல பார்டர் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் குட்டி பார்டர் தாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 rupees. 700 கூட கிடையாதுங்க, 600 நினைக்கிறேன். இது வந்து என் சிஸ்டரில் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. ஆக்சுவலாக அது அவங்களுக்காக வாங்கின saree தான். நான் தான் சூட் போட்டேங்க. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டு அவள் கேட்குறால கொடுத்துட்டு நீ வேணா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த saree வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, நான் மேலே போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து இந்த பார்டர் தாங்க ஹைலைட்டு. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்கேங்க. ஜஸ்ட் வந்து ஹேண்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். என்னோட எல்லா ப்ளவுஸுமே வந்து பிரின்சஸ் கட் தான். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த போட் நெக் வர மாதிரி, ஆனால் அந்த ஓவல் ஷேப்பில் பாருங்க மாதிரி கட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் வந்து எனக்கு பட்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா saree வந்து ஒயிட் கலரில், அதனால வந்து இதில் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பைப்பிங் வந்து நான் கோல்டனில் கொடுத்துருக்கேங்க. பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ஒர்க்கில் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் வந்து நிறையவே ஸ்பேஸ் விட்டு தாங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப நெருக்கமாக பண்ணல. ஆக்சுவலாங்க இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அடிக்கடி அந்த saree எடுத்து நம்ம வியர் பண்ண முடியுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் என்ன saree கூட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதனால் நான் ரொம்ப கலர்ஸ்லாம் நான் உள்ளே மிக்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து கோல்டன் அண்ட் பிங்க்கில் வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். பாருங்க, நான் இந்த சாரிக்கு நான் பேர் பண்ணேன் அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இந்த saree வந்து ஒரு கல்யாணத்துக்குலாம் போட்டு போகணும், கொஞ்சம் வந்து கிராண்டாக எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் நான் வியர் பண்ணிக்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது. நான் அடுத்தது காட்டக்கூடிய இந்த saree வந்து அம்மாக்காக வாங்கின saree தாங்க. இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலருங்க. ரொம்ப ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர்னு சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. இதில் வந்து இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தாங்க. பார்டர் வந்து அப்படியே வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து மாதிரி குட்டி குட்டியான இந்த மிரர் ஒர்க் இருக்குது பாருங்களேன் இந்த சாரியிலேயே. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூலேயே நல்ல டார்க் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க் ப்ளூவோட நல்ல பிரைட்டான ப்ளூங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. முந்தையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த ப்ளவுஸ்லேயே எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பேட்டர்ன் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ரொம்ப ஒரு அழகான கலர். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்துச்சுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நார்மலாக ஒரு saree பார்த்தோம் அப்படின்னாவே 800 900 அந்த ரேஞ்ச் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம 300 போட்டோம் அப்படின்னா நல்ல சாரீஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இப்போ அதான் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த saree ஒரு நல்ல ஒரு கிளி பச்சை கலருங்க. இந்த saree வந்து எனக்காக வாங்கின saree. பியோர் காட்டனுங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல் மாதிரி வந்து அதோட பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் அதே மாதிரி குட்டி பார்டர் தாங்க. நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். தொடரப்பையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. முக்கியமாக வந்து நம்ம வெயில் காலம் அந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வியர் பண்ணிக்கிறது தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100 கிட்ட வந்துச்சு. ஒரு ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ப்ளவுஸ் வந்து நான் கொஞ்சம் பேட்டர்ன் போடல, ஜஸ்ட் வந்து நான் கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள்.
இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்போ லென்த் ஹேண்ட் கொடுத்துருக்கேங்க. சாரீ வந்து பாடி ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தானே, அதனால் வந்து நான் பாடிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், க்ரீன் கொடுத்துருக்கேன். நான் கைக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா தனியாக நான் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி லென்த் ஹேண்ட் வேணும், கையில் வரக்கூடிய அந்த இதில் வந்து ஃப்ரில்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரீனில் கொடுங்க, அதே வந்து க்ரீனில் வரக்கூடிய அந்த பாடிக்கு வந்து நீங்கள் ஃப்ரில்ஸ் வந்து இந்த கிரே கலரில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலி இன்னொரு சாரிக்கு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், அதனால் நான் ஓகே எனக்கு இதுவே வேணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நிறைய வந்து நான் லாஸ்ட்டாக தீபாவளி விலாகில் வந்து காமிச்சப்போ இந்த சாரீ எங்கே வாங்கினீங்க, என்ன ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இதுவும் நான் ரிட்டெயில் ஷாப்பில் தாங்க வாங்கினேன், நாமக்கல்ல வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 rupees. 600 rupees மாதிரியே இல்லையேங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க இவ்வளோ தான். ஆனால் வந்து கிளாத் வந்து நல்லா இருக்குங்க, காட்டன் மிக்ஸ்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் அதிலே என்னோடய ஃபுல் வியூ வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த வச்சு காட்டுறேங்க. இந்த சாரீ நல்லா இருக்கா, நீங்கள் அதிலே நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் அடுத்தது காட்டக்கூடியது வந்து என்னோட குர்த்தி செட் தாங்க. நான் ஏற்கனவே இந்த ஷாப்பிங் ஹால்லேயே வந்து காமிச்சிருப்பேன். நான் இந்த டைம் நான் வியர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக எல்லா இதுவுமே நான் வியர் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா நதின் குட்டி சித்து குட்டி இருக்காங்கல்ல, நான் ஒவ்வொன்றும் வியர் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வியர் பண்ணி காட்டல, ஏன்னா சாரீஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனாலங்க. இந்த குர்த்தி நான் உங்களுக்கு அப்படியே வச்சே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா சைடில் வந்து ஃப்ரில் இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்திங்க. இது வந்து 3/4 ஹேண்ட் இருக்க மாதிரியான ஒரு ட்ரெஸ் குர்த்தா செட்டு. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2599, 2600 rupeesக்கு வந்து 1 rupee கம்மி. ஆனால் குவாலிட்டின்னு சொல்லலாங்க, ஏன்னா இது கூட வந்து நமக்கு பேண்ட் ப்ளஸ் வந்து ஷால் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. எப்படின்னா ஒரு நெட்டட் தான், நான் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க. ஒரு ஃபங்க்ஷன் மூடே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப இந்த குர்த்தா செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டான லுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ட்ரெஸ் தான் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணுவேங்க. அதே மாதிரி இந்த சாரீஸும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஸ் ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து ஓகே சிஸ் இது நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோதாங்க என்னோட தீபாவளி சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. ஓகே அம்மோட சாரீ காமிச்சிங்க, உங்களோட சாரீ காமிச்சிங்க, அப்புறம் உங்கள் இன்லாவோட சாரீ வந்து காட்டலின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைங்க அத்தையோட சாரீ வந்து என்னாச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக கொடுத்தோம். இப்போ எல்லாம் வந்து இந்த முகூர்த்தம் கலெக்ஷனால ஃபுல்லாக அங்கே மாட்டிகிட்டு இருக்குங்க. நான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்து ப்ளாக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அங்கே டிலே ஆகிடும் அப்படிங்கிறனால அடுத்தடுத்து கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம நதன்குட்டி சித்துக்குட்டியோட ட்ரெஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மேபி வந்து உங்களுக்கும் வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் அடுத்து வந்து ஈஸி பை வேர்ல்ட் இங்கே தாங்க வாங்கினேன். ஈஸி பை அண்ட் வந்து மேக்ஸ் வந்து ரெண்டுமே வந்து நான் ஈரோட்டில் வாங்கினேன். பை வேர்ல்ட் அப்படின்ற ஷாப் வந்து நாமக்கல்ல இருக்குங்க. நாமக்கல் வந்து மோகனூர் ரோட்டில் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட வந்து சவுத் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய இந்த பேண்ட் வந்து நம்ம சித்துக்காக வாங்கின பேண்ட்டுங்க. இது வந்து நான் மேக்ஸில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499ங்க. இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக ஆகக்கூடிய ஒரு பேண்ட், அதனால் கொஞ்சம் நமக்கு லென்த்தாக வாங்கணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் வச்சு போடலாம் அப்படிங்கிறனால இந்த இதில் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம நதன்குட்டிக்காக வாங்கின ஒரு ட்ரௌசருங்க. இந்த ட்ரௌசர் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 349. நான் வந்து இது ஏசி பையில் வாங்கினேங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம பேண்ட்டே போடுறதுக்கு இந்த மாதிரியான ட்ரௌசர்ஸ்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ஃபங்க்ஷனுக்கே வந்து போடலாங்க. அடுத்து வந்து நம்ம சித்துக்காக வாங்கின ஒரு பனியன். இது வந்து பனியன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல முடியாது, சாஃப்டாக இருக்குங்க. கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டு. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 325. இதை வந்து நான் பயோவில் தாங்க வாங்கினேன். இது வந்து நதனுக்கான சைஸ் வந்து அவைலபிள் இல்லைங்க, ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு. இது வந்து சைனீஸ் காலர் இருக்க மாதிரியான ஒரு ஷர்ட்டுங்க. இந்த ஷர்ட்க்கு வந்து இந்த ட்ரௌசர் வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கினேன், பயோவில் தான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 325ங்க. நார்மலான ஜீன் கிளாத் கிடையாது, ஒரு காட்டன் மிக்ஸ்டு வித் பனியன் மாதிரி அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலுங்க. குழந்தைங்களுக்குலாம் போடுறப்போ வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷன் கூட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நதனுக்காக வாங்கின ஒரு பேண்ட் தாங்க பார்க்குறோம். இது வந்து 499 rupees. இது வந்து காட்டன் பேண்ட் தாங்க. அந்த டைம் வந்து ஜீனில் வந்து எதுவுமே வாங்கல, எல்லாமே காட்டன்லேயே வாங்கிட்டேன். இது வந்து நம்ம சித்துக்காக வாங்கின ஒரு பேண்ட்டுங்க. இது வந்து நான் ஏசி பையில் தான் வாங்கினேன். ஒரு ப்ரைஸ் வந்து 549ங்க. ரெண்டு பேருக்குமே வந்து காட்டன் தாங்க, எல்லாமே பியூர் காட்டனில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நதனுக்காக ஒரு கேஷுவலாக வாங்கினேன், டெய்லி வேர்க்காக போடக்கூடிய ஒரு ஷர்ட்டுங்க. நான் டெய்லி வேர்க் போட மாட்டேன், கொஞ்சம் வந்து அழுக்கானதுக்கப்புறம் தான் நான் டெய்லி வேர்க் எடுப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 225. இதுவும் வந்து நான் பயோவில் தாங்க வாங்கினேன்.
ஆனால் வந்து இந்த மாதிரி பனியன் வாங்குறப்போ இந்த பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாதுங்க. இது சீக்கிரமாக வந்து என்ன ஆகும்னா ஒரு 4-5 வாஷ்லேயே வந்து அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும். ஓகே, நல்லாயிருக்கு, அவனுக்கு வந்து கொஞ்சம் 2-3 டைம் வெளியில் போடலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். 225 rupeesங்க. இது வந்து சித்துவுக்காக வாங்கின ஒரு ஷர்ட்டுங்க. இது வந்து செல்ஃப் பிரிண்ட் இருக்க மாதிரியான ஒரு டிஷர்ட்டு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249ங்க. இது வந்து பயோவில் தான் வாங்கினேன். இது எல்லா பேண்ட்டுக்குமே வந்து சூப்பராக வந்து சூட் ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நதனுக்காக வாங்கின ஒரு டிஷர்ட்டுங்க. டிஷர்ட் வந்து இது வந்து சைனீஸ் காலர் இருக்க மாதிரியான ஒரு டிஷர்ட். இது வந்து நான் பயோவில் தாங்க வாங்கினேன். ஒரு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 425. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் பார்த்தோன்னே ஓகே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேங்க. நதனுக்கு வந்து ஜீன் கூட போட்டாலும் நல்லாயிருக்குங்க, இல்லை நார்மல் பேண்ட் கூட போட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரௌசர் கூட நல்லா இருக்குங்க. இந்த ட்ரௌசர் கூட வச்சு போடலாம். இது வந்து நம்ம சித்துவுக்காக வாங்கின ஷர்ட். இந்த ஷர்ட் பார்த்தோன்னே வந்து நான் நதனுக்கும் தேடினேங்க, ஆனால் அவனோட சைஸில் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் டிலே, இப்போ தானே நான் ரீசெண்டாக தானே பர்ச்சேசிங் போனேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போனதுனால நிறைய கலெக்ஷன் வந்து போயிருச்சு. இது வந்து 225ங்க. இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து குட்டி குட்டி யானை டிசைன் இருக்கு பாருங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கலர் சூப்பராக இருக்குது. நான் நதன்குட்டிக்கு இன்னொரு டைம் போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து நம்ம சித்துவுக்காக வாங்கின ஒரு டிஷர்ட். இது வந்து கேஷுவல் வேர் மாதிரி தான். இதெல்லாம் வந்து போகாதுங்க. இது வந்து ஜஸ்ட் அப்படியே இது பண்ணியிருக்காங்க, என்னது எக்ஸ்ட்ரா அந்த மெட்டீரியல் எடுத்து தைச்சிருக்காங்க. அதனால் இது வந்து எந்த ஒரு ஃபேடு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து இது வந்து கேஷுவலாக போடுறதுக்கான ட்ரெஸ் தான் 199 rupeesங்க. இது வந்து நதனுக்காக வாங்கின டிஷர்ட்டுங்க. இந்த டிஷர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறப்பவே தெரியுது. இது வந்து நான் ஏசி பையில் வாங்கினேங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 229. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டார்க் ஷர்ட்டில் டிஷர்ட்டே கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இந்த மாதிரி ஷோரூம்ஸ்லாம் போகிறப்ப கிடைக்கிறதே இல்லை. நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குவீங்களா, நார்மல் கடையில் வாங்க மாட்டீங்களா அப்படின்னா இல்லைங்க, நார்மல் கடையிலையும் வாங்குவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருதுங்க. சரி ஓகே, நான் வந்து ரொம்ப ஃபெஸ்டிவ் வேர் மாதிரிலாம் வாங்க மாட்டேன், ஜஸ்ட் கேஷுவல் வேர் மாதிரி தான் வாங்குவேன். அதெல்லாம் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணும்போது அந்த கையெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப தொலைபுலான்னு நீளமாக வரும், நீட்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் குட்டியாக வருவேன், கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பொன் குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம எங்கே வந்தாலும் அழகாக தேடிடலாங்க. அந்த பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அழகாக பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டங்க. நானே வந்து நதன்குட்டிக்கு 1 வயசு இருக்கும் போது அந்த பயோல் ஷாப் வந்து நான் கண்டுபிடிச்சேன். என் சிஸ்டர்லோட வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போகல, அப்போ தான் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். அப்போ இருந்து நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷர்ட் வந்து டிஷர்ட் வந்து நம்ம சித்துக்காக வாங்கினது. இது வந்து 329ங்க. இது வந்து எங்கே வாங்கணும்னா மேக்ஸில் வாங்கணும். அடுத்தது வந்து நம்ம நதனுக்காக வாங்கினது தாங்க. இது வந்து நதனோட டீ தான். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த டிஷர்ட்டும் வந்து நான் சித்துவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தேன், கிடைக்கல. எனக்கு ரொம்ப அழகான ஒரு கலருங்க. என்னென்னா சீக்கிரம் வந்து அழுக்கு பண்ணிடுவாங்க, சீக்கிரம் ஸ்பாயிலும் ஆயிருமே அப்படிங்கிறது தான் மனசில் ஓடிட்டே இருக்கு எனக்கு. இது வந்து 275ங்க. இன்னும் இங்கே வந்து தீபாவளி முடியலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து பட்டாசு போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, அடுத்து வந்து நம்ம நதனுக்காக ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அவன் பர்த்டேக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பெருசாக வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ஃபங்க்ஷன் தானே, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஓகே அப்படின்ட்டு இது வந்து அப்படியே நான் பர்த்டேக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஷர்ட்டை இது வந்து 649ங்க. இது வந்து 649 rupees. இது வந்து எங்கே வாங்கினேன்னா பயோவில் வாங்கினேங்க. இது கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேஷ்டி வந்து பேர் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும், இல்லை பேண்ட் வந்து நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒரு ஆஃப் ஹேண்ட் இருக்க மாதிரியான ஒரு ஷர்ட், நல்ல ஒரு மெரூன் கலருங்க. நதன்குட்டியோட கலருக்கு வந்து நல்லா இருக்குமே அப்படின்னாலும் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். அடுத்து வந்து நதன்குட்டிக்கு வந்து இந்த பேண்ட் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பையில் வாங்கினேங்க. இது வந்து இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெரூன் கலருக்கு நல்லா வந்து சூட் ஆகும். இல்லை நீ கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படின்னா வேஷ்டி கூட வச்சு போட்டுக்கலாங்க. நமக்கெல்லாம் 400 ரூபாய் 500 ரூபாய்க்குலாம் நம்ம வந்து சாரீ வந்து வாங்க முடியும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெரிய ஒரு டாஸ்க்கு. அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்து உள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, பத்திரம் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பசங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதே ஃபீலிங் தாங்க. அது நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணுவீங்க, திருச்செங்கோட்டில் எங்கே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 2-3 கொஸ்டின் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட ஃபஸ்ட்டு தீபாவளி அந்த அதாவது சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேலத்தில் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேங்க. நான் திருச்செங்கோட்டில் இந்த டைம் நல்லா ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, இதுவும் அங்கே தான் பண்ணேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் இது வந்து ஃபுல்லாக வந்து ஆரிய ஒர்க்குங்க, ஹெவி ஒர்க். இது
இது எல்லாமே நான் திருச்செங்கோட்டில் வந்து இந்த டைம் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். எங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கி டைலர்ஸில் பண்ணேங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா இறக்கத்து கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வந்து ஆனால் அப்ஸ்டாரில் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம ப்ளவுஸ் ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கும், அதை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்கும்போது அதில் ஏதோ ஒரு குழப்பி அவங்க ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த கடை. நான் நிறைய ஷாப்ஸில் வந்து கொடுப்பேங்க. எனக்கு வந்து ஒரு டைம் நல்லா வரல அப்படின்னா டக்கு இன்னொரு கடைக்கு மாற்றுவேன். எனக்கு சேலத்தில் வந்து ரொம்ப ஆப்டாக வருங்க, நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். ஆனால் இங்கே எனக்கு திருச்செங்கோடு அப்படிங்கும்போது ரொம்ப நாள் நான் தொலைவிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். கோக்கி டெய்லர்ஸில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். என்ன மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரையல் கொடுங்க, அது வந்து ஆல்ட்ரேஷன்றதுனா நீங்கள் அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் கேட்டது வந்து சேலத்தில் வந்து நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் வந்து தீபாவளி சாரீ கலெக்ஷன்லாம் போட்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் எல்லா சாரீக்கும் ப்ளவுஸ் வந்து நான் எங்கே ஸ்டிச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய மேனகா டிசைனர்ஸில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லாஸ்ட்டாக இதில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த கொழுக்கட்டை செஞ்சு நான் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து முன்னாடி காமிச்சிருந்தேன். அதில் வந்து நான் சாரீ வியர் பண்ணியிருந்தப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே நான் வந்து மேனகா டிசைனர்ஸில் தான் பண்ணியிருந்தேன். உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து எங்கிட்ட இப்போ இல்லைங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு மேனகா டிசைனர்ஸ் சேலம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வரும், நீங்கள் அவங்ககிட்ட வந்து பேசிக்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் அங்கே தாங்க கொடுத்தேன். ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க, அதனால் நாங்கள் கொடுத்தேன். நான் இந்த டைம் தீபாவளிக்கு வாங்கின எல்லா சாரீ கலெக்ஷனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நதிர் குட்டி சித்து குட்டிக்கு மாதிரி இருக்க சின்ன சின்ன குட்டிகளுக்குலாம் எங்கே ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்க, இந்த இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விளாகா இல்லை ஷாப்பிங்காக சொல்கிறதானே எனக்கு தெரியல, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.